வணக்கமத்தோட காரில் வந்த நாய். காரில் வந்த நாய்னா நான் காரில் இருக்கிறவங்கள சொல்லலை, காரில் வந்து ஏற்றிட்டு வந்த நாயை சொல்கிறேன். அதாவது பார்த்தோன்னா நேற்று இரவு பார்த்தோன்னா ஒரு 9 மணி அளவில் பார்த்தோன்னா நம்ம ஈசிஆர் நெடுஞ்சாலையில் ஈசிஆரில் பார்த்தோன்னா வெட்டுவகனிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட நீலங்கரை கிட்ட இடையில பார்த்தோன்னா ஒரு கார் போகுது. 2 வாலி பசங்க வந்து ஓட்டுறாங்க. யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் பார்க்க வந்து தெரியுது. ஸோ 2 பேர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தோன்னா பின் சீட்டில் பார்த்தோன்னா ஒரு நாய். அந்த நாய் பார்த்தோன்னா 2 பக்கம் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. அந்த நாய் பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து ஓடி வந்து எட்டி பார்க்குது, திடீர்னு இந்த பக்கம் வந்து ஓடி வந்து எட்டி பார்க்குது. எட்டி பார்க்கும்போது அது சந்தோஷமா இருக்கு, அது வந்து ரசிக்குது அந்த நாய். அது வந்து ரோட்ல போகும்போது அப்படியே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுது. ஏன்னா அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சந்தோஷமா தான் இருக்கு. சூப்பர் அப்படி மாரி தான் வந்து நமக்கு இருக்கு கார்ல வந்து அப்படி பார்க்கறது. ஆனா அது எவ்வளவு பேர் வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்துன்றது, அதை அறியாம பண்றது வந்து அது மிக மிக ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு பைக்ல ஒரு ஃபேமிலி போறாங்க, யாரோ ஒரு 2 பேர் வராங்க போறாங்க, உடனடியா பார்க்கும்போது ஒரு பயம் வரும். அந்த பயத்துல கீழே விழலாம். அதே ஒரு ஃபேமிலி குழந்தையோட வந்து கீழே வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து எதோ அந்த நாய் என்ஜாய் பண்ணுது அப்படின்ற மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அதையும் தாண்டி அங்க எவ்வளவு பேர் ஒரு விபத்தை வந்து ஏற்படுத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஏன் அப்படி சொன்னா நம்ம வந்து நிறைய செய்திகளை பார்க்குறோம். வீட்டுல வளர்க்குற நாய் தான் பார்த்தோன்னா நிறைய குழந்தைங்க வந்து கடிச்சு சாகடிக்குது. அப்படியே கழுத்தெல்லாம் கொதறி கடிச்சு சாகடிச்சு போடுற சில வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதற்காகவே பார்த்தோன்னா நாய் வந்து அவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு போங்க, சேஃப்டியாக கொண்டு போங்கன்னு சொல்லி லாவே இருக்கு, சட்டமே இருக்கு. அதாவது நாயை வந்து வாக்கிங் கொண்டு போனாவே நாயை பாதுகாப்பாக கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து மாஸ்க் போட்டுருக்கணும், கையில் வந்து ரோப் இருக்கணும். பப்ளிக்ல பொதுமக்கள் போகும்போது அந்த நாய் வந்து அவ்வளோ பத்திரமா வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சில சட்டமே இருக்கு. அப்படி இருக்கும்போது கார்ல போகும்போது மட்டும் ஏன் அந்த சட்டம் அதில் வந்து செல்லா மாரி வந்து இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அதை வந்து எப்படி பார்க்குறா, நாய் சந்தோஷப்படுறது இல்லை, என்ஜாய் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்காக நீ பாக்குறீங்க. ஒரு நாய் என்ஜாய் பண்றதுக்காக இங்க ஏதோ ஒரு பப்ளிக் வந்து கீழே வந்து செத்தானா அது யார் பொறுப்பு, யார் காரணம்? அதாவது இதனால ஒரு வந்து ஆக்சிடென்ட் ஆனதா இருக்கா இல்லைன்றது அதெல்லாம் அப்பாற்பட்ட கேள்வி. இன்கேஸ் ஆச்சுன்னா இது ஏன் அப்படி பண்றேன்? ஏன்னா நான் தொடர்ந்து பார்க்குறேன். அது பார்த்தோன்னா என்னோட வேலை பணிகளை முடிச்சு நான் வந்து போற நேரத்தில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நிறைய கார் வாரத்தில் பார்த்தோன்னா ஒரு 3 கார் அப்படிதான் நான் பார்க்குறேன். தன்னோட நாயை வந்து ஒரு கார்ல வந்து ஏற்றிட்டு இந்த மாரி வந்து ஒரு அமக்கலம் பண்றது, ஒரு வந்து அட்டுவியம் பண்றது, இது வந்து யாரை சந்தோஷப்படுத்துறீங்க? இது வந்து நம்ம ஒரு பப்ளிக்ல போறோம், பொது இடம் தானே, ரோடுன்றது வந்து எல்லாரும் காமன் தானே, இதுனா ஒப்பமுட்ட இடமா அது? அப்ப அப்படின்ற போது நம்ம வந்து எவ்வளவு பாதுகாப்பா போகணும். ஒரு நாய் தான்ன்றது வந்து ஈஸியாக கடந்து போகக்கூடாது. ஆனா இதை விட இதனால பல வந்து விபத்துகள் உருவாச்சா, நாளைக்கு அது செய்தியா மாறிச்சுன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, வாக்கிங் கொண்டு போகும்போது இவ்வளவு பாதுகாப்பா கொண்டு போங்க அப்படின்னு சில சட்டங்கள் இருக்கு. ஏன்னா இதனால வந்து நிறைய விபத்துகள் ஏற்படும், ஆபத்துகள் நடந்திருக்கு, அது கேஸா ஃபைலா இருக்கு. அதனாலவே அப்படி இருக்கும்போது கார்ல மட்டும் என்ன விதிவிலக்கு? ஒண்ணு இல்லைங்க. அந்த நாய் வந்து எப்படின்னா அப்படியே இந்த ஜன்னல் இருந்து ஓடி வந்து இப்படி வந்து எட்டி பாக்குது, அப்படியே இந்த ஜன்னல் இருந்து இப்படி வந்து ஓடி வந்து எட்டி பாக்குது. முதல்ல இந்த வீடியோ பாருங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்றது கண்டிப்பா உங்களுக்கே தோணும். இல்ல இல்ல நாங்களே இப்போ உங்களுக்கு ஏதாவது இருக்கிறேன் வேற இருக்கிற போ என்ன பண்றோம்னு பார்த்துலாம். வாக்கிங் போகும்போது நான் எவ்வளவு சேஃப்டியா கொண்டு போனா உள்ள இருக்கிறான். இதுதான் அந்த வீடியோ. ஆக்சுவலி நான் பைக் ஓட்டும் போது என்னால் முழுமையாக அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. ஆனால் அட்லீஸ்ட் வந்து இது எடுக்கணும், இது ஒரு செய்தியாக மாற்றணுக்காக நான் வந்து எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ எடுக்கும்போது என்ன சொல்றாரு, ப்ரோ வண்டி ஓட்டும்போது நீங்கள் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணலாமா அப்படின்றாங்க. அதாவது தான் பண்ற தப்பை மறைக்கிறதுக்கு நீங்க மட்டும் தப்பு பண்ணலாமா அப்படின்றாங்க. ஆக்சுவலி நான் ஏன் ஃபோன் யூஸ் பண்ணேன்னா, இது வந்து வீடியோ எடுக்கணும், இது வீடியோ எடுத்து ஒரு செய்தியாக மாற்றணுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். கரெக்டாக எடுக்கும்போது இவர் பேக்ல வந்துட்டு ப்ரோ நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்றாரு. ஏங்க நான் ஆக்சுவலி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இயர் விட்டு கேட்டேன். அதாவது இந்த வீடியோ எடுக்கிறது முடியும் வந்து நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட. சாப்பிட்டா தான் கேட்டேன், ப்ரோ வாக்கிங் போகும்போது நம்ம நான் எவ்வளோ சேஃப்டியாக பாதுகாப்பாக கொண்டு போகிறேன், மாஸ்க்லாம் போட்டு ரோப்லாம் போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போகிறேன், இப்படி காரில் இப்படி கொண்டு போகிறீங்களே, பப்ளிக் என்ன கீழே வந்தால் என்ன ப்ரோ ஆகுது, உள்ள வச்சு லாக் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் கேட்ட கேள்வி, நீங்கன்னா டிராஃபிக் போலீஸா, நீங்கள் யாரும் இது கேட்குறது அப்படின்றாங்க. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. சாரி ப்ரோ, சரி ஓகே ப்ரோ மன்னிச்சிங்க அப்படின்ட்டு லாக் பண்ணிட்டு போனால் விஷயம் முடிஞ்சுது. நீங்க என்ன டிராஃபிக் போலீஸா, நீங்க இது வந்து கேட்குறீங்க, நீ யார் ஏதாவது வந்து கேட்க அப்படின்ற பேர் தான் ஒரு தோரணை கேட்டாரு. சரி நமக்கு என்ன பண்றது, சரி இப்படி இவ்வளவு பேசுறேன்னு தான் அட்லீஸ்ட் இது ஒரு ஆர்டிகலா நம்ம வந்து ஒரு செய்தியா நம்ம வந்து ஃபேஸ்புக்ல இல்ல வந்து ஏதாவது போடலாம் தான் அப்படி பார்த்தேன். ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது தான் இது வந்து நான் ஒரு வீடியோ காணொலி பதிவு வந்து பண்ணலான்னு தான் பண்ணேன். ஏன் சொல்றேன்னா, போன மாதம் சமீபத்தில் இதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலி பார்த்தா கார்ல வந்து நாய் வச்சு கொண்டு போனாங்க. நான் கூட அப்படியே சொல்றேன், மேடம் இந்த மாதிரி நாய் வச்சு கொண்டு போகாதீங்க மேடம், இது ரொம்ப ஆபத்து மேடம், டேஞ்சர் நாய், ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும் என்ன மேடம் ஆகுது, தயவுசெய்து உள்ள வச்சு லாக் பண்ணுங்க மேடம் அப்படி சொல்லும்போது, சார் நீங்க யாருங்க
டிராஃபிக் போலீஸா அப்படின்னு கேட்கறாங்க. மேடம் ஒரு பப்ளிக் மேடம் ஏன் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்க கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. இதன் காரணம் நான் என்ன பண்ணா சீக்கிரமா வந்து ஓவர்டேக் பண்ணி அவங்க முன்ன போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குல்ல அது வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் இருந்தாரு. அவர்கிட்ட நான் போய் இன்ஃபார்ம் பண்ணேன், சார் இந்த மாதிரி வந்து ஒரு கார்ல வந்து ஒரு நாய் வச்சு கொண்டு வராங்க, தயவுசெய்து அந்த நாய் வந்து உள்ள வச்சு வந்து லாக் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றேன். எந்த கார்பான்றாரு, சார் இந்த கார் தான் கிட்ட வரும்போது காட்டுறேன். திடீர்னு அவங்க காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டாங்க. டிராபிக் போலீஸ்க்கு பார்த்தா அந்த காரை நிப்பாட்டுன்றாங்க. அவங்க வந்து அந்த காரை நிப்பாட்டாம வேகமா வந்து பயந்து வந்து ஓடிட்டாங்க. ஆனா அப்படின்னா அந்த போலீஸ் சொல்லி இல்ல நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், வாக்கி டாக் மூலமா நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன் சார், நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க தேங்க்யூன்னு சொல்லி வந்து வழி அனுப்பிச்சுடுறாரு. என்ன காரணம்னா அப்ப இது ஒரு தப்பான விஷயம் தானே அவருக்கு தெரியுது. இது வந்து லா அப்படி சட்ட ரீதியா வந்து பப்ளிக்ல வந்து நாய் வந்து பெப்பர் பண்ண போகக்கூடாது, இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த காருக்காரன் பயந்து ஓடுறான். அதனாலதான் காவல்துறை அதிகாரம் போலீஸ்காரங்க போய் கேட்கறாங்க. இன்கேஸ் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த டிராபிக் போலீஸ் அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா கண்டிப்பா இது அவருக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இதை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இதை வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம நாய் சந்தோஷமா இருக்குங்க, என்ஜாய் பண்ணுதுங்க, இதை கேட்க இவனை யாருங்க அப்படின்றாடி. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், நீ 10 நாய் கூட வாங்கி போடு வலை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பப்ளிக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, நீ பாதுகாப்பா இருக்கிற ஓகே. மற்றவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எலைட் பீப்புள் லக்ஸரி பீப்புள் வந்து கார் ஓட்டுறதா நிறைய ஆக்சிடென்ட். ஏன் அப்படி சொல்றான், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு தெரியாத ஒரு நபர் தான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, இனிமேல் என்னோட மனைவிக்கு வந்து 2 வீலர் ஓட்டுறது இல்லை, நிறைய பேர் வந்து ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ண முடியாம கீழே வந்துடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, அடிப்படுதுன்றாங்க. யாருக்கு அடிப்படுதுன்னா அவங்களுக்கு பட்டுதான் அடி. சரி என்னங்க பண்ண போறீங்க, அதுக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்ட ஸ்டாப் பண்ண போறீங்களா, இல்லை ஆட்டோ அனுப்பிச்சு விட போறீங்களா, இல்லை கார் வாங்கி கொடுத்துருந்தாரு. கார் ஓட்டினா வந்து ஆக்சிடென்ட் ஆகுதான்னா இல்லைங்க, அவங்க கார் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்களுக்கு அடிப்படாதுல்ல, கொஞ்சம் சேஃப்டி ஆயிடலாம்ல. அப்போ பாருங்க லக்ஸரி பீப்புள் கார் வாங்குறதே பார்த்தோன்னா மற்றவனுக்கு வந்து அடிப்படலாம், சாவலாம், நம்ம சேஃப்டி ஆயிடலாம் அந்த மனநிலை ஒன்று வந்து இருக்குல்ல. அப்ப எலைட் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு, நம்ம சொகுசா வாழ்றோம், அதனால வந்து எளிமையான பீப்புள் வந்து செத்தானா வாழ்ந்தானா அப்படின்றதுக்காக தான் கடந்து போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 80% ஆக்சிடென்ட் பார்த்தோன்னா ஏழ்மையான பீப்புள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கால் உடஞ்சு, கை உடஞ்சு. என்ன காரணம் கேட்டா காருகாரர் வந்து மோதிட்டான், காருகாரர் வந்து இடிச்சு போயிட்டான், காருகாரர் வந்து ஏத்தனால காய் போச்சு, கால் போச்சு, இப்படி வந்து அப்பாவி மக்கள் வந்து அதிகப்படியான வந்து பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து எலைட் பீப்புள் வந்து பாக்குறவங்களா என்னன்னு தெரியல, நியூஸ் பாக்குறவங்களா தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கு, லைஃப் என்ஜாய் பண்ணு, ஜாலியா போறோமா, லக்ஸரியா வாழ்ந்தோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாழ்றாங்க. அந்த மைண்ட் செட்ல பார்த்தோன்னா தான் கார்ல வர நாயும் பார்த்தா என்ஜாய் பண்றது ஜாலியா இருக்குதா அப்படிதான் பாக்குறீங்க. தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க ப்ரோ. இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க நண்பர்கள், உங்க ஃபேமிலி யாரா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தப்பு செஞ்சீங்கன்னா தயவு செய்து பண்ண வேணும் சொல்லுங்க. அது என்னங்க ஒரு சின்ன நாய் சந்தோஷமா இருக்கிறது மக்கள் வந்து சாகடிக்கலாமாங்க. ஸோ வீட்டில் போய் விடுங்க, சந்தோஷமா இருக்கட்டும், இன்னும் 10 நாய் கூட வாங்கி போடுங்க. ஆனால் பப்ளிக் வரும்போது நம்ம பாதுகாப்பாக வரணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக பாதுகாப்பாக போகிறோமோ அந்த அளவுக்கு பப்ளிக் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து எண்ணத்தில் கொண்டு தயவு செய்து போங்க. வீடியோவுடைய ரீதியாக காவல்துறைக்கு வந்து ஒரு வேண்டுகோள். ஏன்னா நிறைய காரு, லக்ஸரி காரு இந்த வந்து நாய் வந்து கொண்டு வர நிறைய காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அவங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வந்து ஃபைன் போட மாட்டீங்க? எதன் காரணம் உங்களுக்கு வந்து எதனால் வந்து அதை வந்து வேண்டாம்னு வந்து அவாய்ட் பண்ணுறீங்க? ஒரு ஹெல்மெட் போடாமல் ஒரு வந்து சாதாரண சாமானியம் போகிறான்னா அவனை பிடிச்சி ஃபைன் போடுறீங்க, நிறைய விஷயம் பண்ணுறீங்க. கரெக்டாக சட்டம் வந்து செயல்படுது. அப்போ பணக்காரங்களுக்கு வந்து சரியாக வந்து சட்டம் வந்து செயல்படாதா? ஒரு பணக்காரன் அந்த மாதிரி ஒரு தப்பு செய்யும்போது அது ஏன் நீங்கள் வந்து கண்டு காணாமல் அப்படி போகிறீங்க? தயவுசெய்து இனிமேல் பார்த்தோன்னா இந்த மாதிரி காரில் வந்து லக்ஸரியாக வந்து நாயை கொண்டு போகிறது வந்து பிடிச்சி ஃபைன் போடுங்க. அப்போ தான் நாளைக்கு அந்த தப்பை வந்து அவன் திரும்ப பண்ண மாட்டான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாகவே அப்படி வந்து காரில் போகும்போது நாயோட சந்தோஷத்துக்காக அப்படி வந்து நம்ம கொண்டு போகலாமா, அது சரியா தப்பான்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.